சனி பயிற்சி அப்போ வந்து விரதம் இருக்கிற முறைகள வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த வக்ர பயிற்சி அப்பயுமே வந்து விரதம் இருக்கலாமா சார்? சனி வக்கர பயிற்சிக்காரங்களை விரதம் இருக்கும்போது அவங்க என்ன விஷயத்துக்காக இருக்காங்களோ அது இரட்டிப்பாக அவங்களுக்கு சனி சுக்கிரன் யாருக்கெல்லாம் ஒரு இணைவோ ஒரு செயல்பாடோ இருக்கோ அவங்க வேற லெவல்ல இருப்பாங்க. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சிக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குமா சார் ராசிக்காரங்களுக்கு? சனி பகவான் அப்படிங்கும்போது நாங்களும் இந்த விஷயங்கள் கேட்டிருக்கோம். சனி பயிற்சி உங்களுக்கு வருதா? சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி வருதுன்னா, எண்ணெய் போட்டு தீபம் ஏத்துங்க வீட்ல அப்படின்னு சொல்லி எல் கேள்விப்பட்டிருக்கேன். தீபம் ஏற்ற ம். சொல்லுவாங்க. சார் இந்த தீபம் ஏத்துறதுனால என்ன பலன் கிடைக்கும் சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த தீபம்னாலும் ஏற்றுறத பத்தி பிரச்சனை கிடையாது. ம். தீபம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடத்துல வைப்ரேஷனே இல்லாத இடத்துல தீபம் ஏற்றும் ஒரு ஒளி கிடைக்கும். கண்டிப்பா. நம்ம நம்ம தெய்வங்கள ஒவ்வொரு தெய்வங்களையும் நம்ம ஒரு ஒரு ஒவ்வொரு உருவங்கள் வச்சிருக்கோம். ம். எல்லா மதங்களையுமே ஒவ்வொரு உருவங்களை வச்சு கும்பிடுறாங்க. ஆனா என்னைய பொறுத்தளவு டோட்டலாவே ஒரு ஒளி தான் நம்முடைய தெய்வங்கள். ம். அது எந்த மதமா இருக்கட்டும். எல்லா மதமும் ஒண்ணுதான். ஸோ அந்த ஒளியின் மூலமாக வருகின்ற விஷயம் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்கும். கண்டிப்பா. ஸோ அப்போ மனசார தீபம் ஏத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, நான் ஒன்றை நம்புறேன் அப்படின்னு நினைச்சு தீபம் ஏத்துனா, அது எல் தீபமா இருக்கட்டும், நல்லெண்ணெய் தீபமா இருக்கட்டும். ம். ஸோ தீபம் ஏத்துனா அவர்கள் அந்த தீபம் ஏற்றி அந்த ஒளியை பார்க்கும் போதே அவங்களுக்கு இறைவனை பார்க்குற ஒரு சக்தி கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு என்ன சொன்னீங்கன்னா கஷ்டங்களை நீக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த தீப ஒளி இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஓகே சார். ஸோ சில பேர் கேட்குற கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்குறேன். சனி பயிற்சி அப்ப விரதம் இருக்கலாமா? விரதம் இருந்தா நல்ல பலன் கிடைக்குமா? விரதம் இருக்கிறது நல்லதா? அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்குறாங்க. அந்த டைம்ல சனி பயிற்சி அப்போ வந்து விரதம் இருக்கிற முறைகள வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த வக்ர பயிற்சி அப்பயுமே வந்து விரதம் இருக்கலாமா சார்? விரதம்ங்கிறது என்ன? கடவுளுக்காக நம்ம பண்ற ஒரு விஷயம் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது என்னை இந்த பூமியில் நீ படைத்து விட்டாய். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய கர்மா என்னை டச் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. நான் இந்த செகண்ட்ல இந்த விஷயத்த நான் விட்டு கொடுக்கேன். விட்டு கொடுத்துட்டு தான் விரதம். சாப்பிட மாட்டேங்கிறது ஒரு விட்டு கொடுத்தல் தான். அதே போல நான் ஏதாவது நடைப்பயணமா வரேன், அப்போ நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதும் விரதங்கள் தான். ஸோ விரதங்கள்ல பார்த்தீங்கன்னா மனசார விட்டு கொடுத்து இறைவனிடம் கேட்கறது தான். ஸோ அப்ப விரதம் இருக்கிறது எப்பனாலும் இருக்கலாம். சனி வக்கர பயிற்சிக்காரங்களும் இருக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ சனி வக்கர பயிற்சிக்காரங்களை விரதம் இருக்கும்போது அவங்க என்ன விஷயத்துக்காக இருக்காங்களோ அது இரட்டிப்பாக அவங்களுக்கு லாபமாக கிடைக்கும், சந்தோஷமா கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணா போதும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கீங்க. சரி சார். இதெல்லாம் நம்ம ஒரு சைடு இந்த வக்கர பயிற்சியோட முறைகள வந்து நம்ம நிறைய கேள்விட்டோம். சனி பகவான பத்தி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். அவர் பயமுறுத்துற கிரகமா? இல்லன்னா கற்றுக் கொடுக்கிற ஒரு கிரகமா? சனி பகவான்ங்கிறது அவர் நீதி அரசர். ஓகேவா? ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள்ல நடக்கக்கூடிய தவறான விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியவர். நீங்க தவறு பண்ணாலும் சரி, நான் தவறு பண்ணாலும் சரி, என்னுடைய தவறுக்கான கர்மாவை அவர் வெளிப்படையா கொடுப்பார். இப்ப மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான், கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான், ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சனி பகவான், அதே போல மிதுன ராசிக்கு அப்படியே லட்டு மாதிரி சாப்பிடக்கூடியவர் தான் சனி பகவான். ஸோ இப்படிப்பட்ட ராசிகளுக்கெல்லாம் அவர் பிடிச்சிருக்காரு. அதே போல துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறக்காண்டி பிடிச்சவன்டா உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். பிடிச்சவனா இருந்தாலும் தவறு பண்ணா தவறு தான், நான் உனக்கு சரியான தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவார். ஸோ அதே போல உங்களை பக்குவப்படுத்துவார். அதாவது சனி பயிற்சி யாராரு, சனி வக்கர பயிற்சி யாராரு அப்படின்னா நீங்க பக்குவப்பட போறீங்கன்னு அர்த்தம். உங்க கூட இருக்கவங்களுடைய உண்மையான சுய ரூபத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்ப சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசிக்காரங்க இப்ப கிட்டத்தட்ட கும்ப ராசியை சனி பகவான் இருக்கும்போது, அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த சனி பகவான் இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்துறோம் அந்த அளவுக்கு பக்குவப்படுத்திட்டார். எல்லாருமே தான் கூட இருக்கவங்களுடைய உண்மையான தன்மையை உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பதான் நம்ம கூட இருந்தவங்க உண்மையா இருந்தாங்க. நம்ம கஷ்டப்படும் போது எத்தனை பேர் கூட இருந்தாங்களோ அதான் உண்மையான நட்பு, உண்மையான உறவு. அப்ப கஷ்டத்தை கொடுத்து உங்களுக்கான ஒரு உண்மையான நபர்களை காட்டி கொடுத்துருக்கார். இப்ப இவங்க கண்டுபிடிச்ச பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள போல கழட்டி விட்டுருவாங்க. இவங்க பக்குவப்பட்டாங்க. இனிமே எதையும் எதிர்கொள்ள முடியாது. சக்தியை யார் கொடுப்பாரு? சனி பகவான் தான் கொடுப்பாரு.
சனி பகவான் கெடுப்பார் கெடுப்பார் இல்லை, சனி போல் கொடுப்பாரும் இல்லைங்கிற ஒரு பழமொழி இருக்கு. சனி கொடுப்பார் எவர் தடுப்பார். சனி பகவான் நல்லதை கொடுக்க நினைச்சிட்டாருன்னா அவரை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு எடுத்துக்காட்டாக சனி பகவான் சுக்கிரன் வீட்டில் போய் உச்சம் பெறுவார். சனி சுக்கிரன் யாருக்கெல்லாம் ஒரு இணைவோ ஒரு செயல்பாடோ இருக்கோ அவங்க வேற லெவல்ல இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அதை அடைக்கக்கூடிய பங்கு சனி பகவான் மூலமா மட்டுமே முடியும். அப்ப சுக்கிரன் வீட்டை போய் உச்சம் பெற்றனால நானே உனக்கு நல்லது பண்ணுவேன், நீ தவறு செய்யாத பட்சத்துக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். ஓகே. சோ அந்த சனி பகவான் பத்தி நீங்க சொன்னீங்க. குடுக்கவும் செய்வாரு, அது மாதிரி உன் தண்டனையும் குடுப்பாரு. கண்டிப்பா. ஆனா அவர் இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப மெதுவா குடுக்குற மாரியும், அவர் வாழ்க்கை வந்து நீ இவ்வளவுதான்டா உன் வாழ்க்கை, இதுல இருந்து நீ ஸ்டார்ட் ஆகி மெதுவா போடா அப்படின்னு சொல்லி குடுக்குறாருல்ல. பர்ட்டிகுலர் காரணம் என்ன சார்? அவர் வந்து நம்ம நம்ம ஜாதகத்துல வந்து இருக்கும்போது வாழ்க்கை ஒரு நம்ம நினைக்கிறத தாண்டி ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேகத்தின் தன்மை உண்டு. ம். இப்ப சந்திரன்லாம் ஒரு ராசியில வந்து இன்னொரு ராசிக்கு 2.5 நாளைக்கு இருக்க சட்டு ஜம்மனி போயிட்டே இருக்கு. ஆமா. சூரிய பகவான் என்ன பண்றாரு, ஒரு மாசம் ஒரு ராசியில இருக்காரு, அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு மாசம் இருக்காரு. ஸோ இதே மாதிரி ஒரு கிரகங்களும் அதனுடைய கடமைகளை செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அவர் வேகமாலாம் போக மாட்டார். அவர் பேர் வந்து மந்தன் சொல்லுவாங்க. மந்தன்னா என்ன, வந்துகிட்டே இருக்காருயா போய வேகமா அப்படிமோ, மந்தத்தனமா இருக்காத முடியுமோ. ஸோ கிரகமே அந்த சனி பகவான் வச்சு தான் அது ஆக்டிவேட் ஆகும். அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கிடக்க கிட்டத்தட்ட 2.5 வருட காலம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால என்னன்னா சனி ராசிக்குள்ள வந்தோடனே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, ஒரு மனிதனுடைய வேகத்தன்மை குறையுது. ரொம்ப ஸ்பீடா செய்வாயா, என்னன்னு தெரியல கொஞ்சம் ஸ்லோவா செய்யறான் அப்படின்னா அங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் அங்க செயல்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திரன் பார்வை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புணர்வு தோஷம் அப்படின்னு. அந்த மனிதன் எல்லா விதமான சந்தோஷத்தோடு இருப்பார். அவருக்கு காசு இருக்கும், நகைகள் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அதே போல ஒரு ஏக்கமும் இருக்கும், ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். என்னையா சிந்திச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னா அவர் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் இவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் தனிமையை அதிகமா விரும்புறான்னா சனி சந்திரனுடைய செயல்பாடு இருந்தா அவங்க இப்படி ஒரு அமைப்புல இருப்பாங்க. ஸோ புணர்வு தோஷத்தை நீக்கிட்டா அந்த தன்மை மாறிடும். ஓகே சார். ஸோ இந்த அவர் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நல்லது பண்றதுக்கும் சரி, நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் சரி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கும்போது அந்த நேரங்களை வந்து நான் நல்ல நேரமா மாத்திக்கணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் சார்? மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், யாரையும் கெடுக்காம இருக்கணும், மற்றவங்களுடைய ஒரு நல்ல விதமான குணங்களை நம்மளுடைய அதாவது சொன்ன கிரிமினல் புத்தியை வச்சு அவங்கள காயப்படுத்தி அவங்க ஃபீல் பண்றதை பார்த்து சந்தோஷப்படுறத நம்ம நிறுத்திக்கிட்டோம்னாலே சனி வக்கர பயிற்சிக்காரங்கள நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்போம். கண்டிப்பா. ஸோ சில பேர் கேட்குற டைம் என்னன்னா, இந்த திருமண வாழ்க்கையை பத்தி நம்ம முன்னாடியே பேசணும், பணவரவை பத்தி பேசணும், தொழிலை பத்தி பேசணும், இந்த உறவுகள் அப்படின்னு இருக்கும், சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த சனி பயிற்சி அப்பதான் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சனி வக்கர பயிற்சி அப்பதான் குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டைகள் வருது அப்படிங்கிற விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பர்டிகுலரா உறவு கூட அந்த இடைவெளி வந்து வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கு சார் இந்த சனி வக்கர பயிற்சி அப்போ? சனி வக்கர பயிற்சி அப்போ எல்லாருக்குமே உறவுகள் பிளவுபடும்லாம் கிடையாது. சனி பகவானுடைய பார்வை சார்ந்த விஷயங்கள், அவர் எந்த இடத்த பார்க்காரு, இப்ப மேசராசிக்கு சனி பகவான் வந்து 2ஆம் இடத்தை ஃபர்ஸ்ட் பார்க்காரு. அப்ப 2ஆம் இடம் இவருடைய 3ஆம் பார்வை 2ஆம் இடத்துல வருது. குடும்பம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, நிதானமா முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டா லாக் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வீட்டுக்காரமா பத்தி இன்னொருத்தவங்க யாராவது சொல்றாங்கன்னா இவர் ரிஷபராசி ஆணா இருக்காருன்னா அதை நம்பக்கூடாது. முழுசா நம்பிட்டு அவங்க தப்புதான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி வார்த்தைகளை கவனமா இருக்கணும். ஸோ அதே போல ரிஷபராசி பெண்களுமே தன்னுடைய கணவர் சார்ந்த விஷயங்களை அவசரப்படாம இருக்கணும். இது வந்து மெயினா. மேசராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லணும், சொன்னாதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ ஆனா இப்ப குரு பார்வை இருக்கனால பெரிய பாதிப்பு. அதாவது சனி பகவான் வக்கர காலங்களில் வந்து ஒரு குடும்பம் பிரிஞ்சிடும், ஒரு குடும்பம் கட்டாயமா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாம் போயிடுவாங்க அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. கட்டாயமா பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்கும். ஓகே.
ஓகே சார். ஸோ இந்த சொத்து வாங்குற முறைகள் அப்படின்னு இருக்கும். இந்த டைம்ல தான் சொத்து வாங்கணும் அப்படின்னு இருக்காங்கல்ல. ஸோ இந்த காலகட்டங்கள்ல வந்துட்டு நீ சொன்ன முன்னாடி சொன்ன ராசிக்காரங்களுக்கு மட்டும் தான் இந்த மாரி சொத்து வாங்குறக்கோ, இல்ல பணம் வரக்கோ வந்துட்டு அ உங்களுக்கு நீங்க மட்டும் கொஞ்சம் நல்லா அமைதியா இருங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கா? இல்ல மத்த ராசிக்காரர்களுமே வந்து இந்த வக்கர பயிற்சி அப்ப வந்து சொத்து வாங்குறதோ, இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கா? அதாவது இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்கள்ல மேச ராசிக்காரங்க கட்டாயமா தொழில் தொடங்குவாங்க. ம். தொழில்ல வெற்றி பெறுவாங்க. தொழில்ல மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு. ஸோ ஏற்கனவே தொழில் நடத்திக்கிருக்காங்கன்னா, விரயங்கள் ஆகியிருக்கு. அந்த விரயம் குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுன ம். ராசிக்காரங்களுக்கு சொந்த தொழில் தொடங்காம இருக்கவங்க சொந்த தொழில் தொடங்குவாங்க. ம். தொழில்ல ஒரு தொழில் இல்லாம 2 தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்முடைய மிதுன ராசிக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தொழில்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம். நம்முடைய துலாம் ராசிக்காரங்க. கண்டிப்பா. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபம் அதிகமாகும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்முடைய சனி பகவான் குடுப்பாரு. அடுத்து மகர ராசி. ஓகே. மகர ராசிக்காரங்க கட்டாயமாக இந்த காலகட்டம் தொழில்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புல முதன்மையான நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் குடுப்பார். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசி. ம். கும்பராசிக்காரங்க உண்மையாகவே இந்த காலகட்டங்கள்ல தான் தொழில்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆவாங்க. ம். அவங்க யாரு, அவங்களுடைய திறமை என்னங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலம். ஓகே சார். ஸோ அந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நீங்க அழகா சொன்னீங்க நெறைய விஷயங்கள. அ இதுல வந்து எனக்கு ஒரு இது லாஸ்ட் கேள்வியாவே எடுத்துக்கலாம். நெறைய பேர் வந்து குரு பயிற்சி அப்போ வந்துட்டு இந்த மாரி ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லா தான் நடக்கும். ஆனா நீங்க வந்து இந்த வழிபாடு பண்ணணும். இந்த கடவுள வழிபாடு பண்ணணும். அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியா சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அதையும் தாண்டி வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். இந்த மாரி ஹெல்த் இஷ்யூலாம் உங்களுக்கு வரப்போகுது. அது ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சிக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குமா சார் ராசிக்காரங்களுக்கு? கட்டாயமாக. அதாவது சனி பகவான் வக்ரமாகி எந்தெந்த ராசிகளை பார்க்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருடைய பார்வை இப்போ குரு வந்து சனி பகவான் பார்க்கறனால பெரிய பாதிப்பு வராது. ம். ஏன்னா இங்க பயமுறுத்துறதுக்கான விஷயமே கிடையாது. கண்டிப்பா. அவங்க உடல் ரீதியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாசத்துலேருந்து ம். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் தான் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். அதில ஃபர்ஸ்ட்டு கவனமா இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மேச ராசிக்காரங்க. ம். மேச ராசிக்கு 6ஆம் வீட்ட சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா பார்க்கார். ம். அப்போ 6ஆம் இடத்த பார்க்கறனால கட்டாயமா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதாவது நவம்பர் மாசத்துலேருந்து டிசம்பர் மாசம் வரையும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும். அது பெரிய விஷயம் ஆகாது. ஆனா அந்த கண்டிப்பா. நவம்பர் டு டிசம்பர் கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுமே இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள்ல கரெக்டா அந்த நவம்பர் மாசத்துலேருந்து டிசம்பர் மாசம் தான். நம்ம சொல்லக்கூடிய அத்தனை ராசியுமே நவம்பர் டு டிசம்பர் டிசம்பர். கட்டாயமாக கவனமா இருக்கணும். கவனமா இருந்தாங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு கிடையாது. ம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 8ஆம் வீட்ட சனி பகவான் வந்து பார்க்கறனால, அவர் ஓகே. வக்ரமாயி பார்க்கறனால, உறுதியாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ம். அவசரப்பட்டு அந்த 11 டு 12 அதாவது நவம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 30 நாள் மட்டும் ஸோ ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைனாலும் சரி வண்டி வாகனம் போகும்போது கவனமாக போகணும். பெரிய பாதிப்பு கிடையாது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்குமே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நான் நவம்பர் டு டிசம்பர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய பாதிப்பு கிடையாது. அந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினீங்கன்னா தான் அடுத்து ஒரு 2 மாசத்துக்கு பெரிய பிரச்சனை வரும். கண்டிப்பா. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இவங்க ஜாக்கிரதையா இருந்தது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நெறைய விஷயங்கள் நீங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நெறைய பேருக்கு சனி பெயர்ச்சி என்னன்னா தெரியும். ஆனா வக்ர பயிற்சினா என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கான ஒரு விளக்கங்களும், அந்த டைம்ல யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நெறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.